வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் நமக்கு நம்மளோட உடலும் நம்மளோட சூழ்நிலைகளும் இது நமக்கு சரியாக வருமா வராதான்னு காமிச்சு கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் அதை நம்ம அது பார்க்குறதும் இல்லை, அது கரெக்டாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறதும் இல்லை. இந்த வலி அப்படிங்கிறது விஷயம் நம்மளோட உடலில் ரொம்ப ஒரு அழகான விஷயம். இந்த வலி அப்படின்னாவே நிறைய பேர் அது ரொம்ப சோகமான விஷயமாகவும் அது ஒரு கெட்ட விஷயமாகவும் நினைக்கிறோம். ஆக்சுவலி இந்த வலி என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட உடலும் மனசும் சிங்க் ஆகலை, ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுக்கறது தான் வலியோட ஆரம்ப ஸ்டேஜ். இவங்க என்ன சொல்லாங்கன்னா, நம்ம எங்கே வலி இருக்குது, எதனால் வலி இருக்குதுன்னு கவனிச்சாவே பாதி வலி போயிடுமா. ஒரு உதாரணத்துக்கு சிலவங்க ஒரு விஷயத்தை அக்செப்டே பண்ண முடியல, அவங்களுக்கு எதையுமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வேலைக்கு வராரு, அடுத்த நாளே அவர் ஜாயின் பண்ண சொல்லிடுறோம், இன்டர்வியூ எல்லாம் கிளியர் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ண சொன்ன உடனே இவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, எங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் ஜாயின் பண்ணல அப்படின்னா. ஆக்சுவலி என்னென்னா, அவங்களுக்கு அங்கே மனசு ஏற்றுக்கல, அந்த சூழ்நிலை வேலை செய்கிறதுக்கு அவங்க மனசும் அவங்க உடம்பு சிங்க் ஆகலை, அக்செப்ட் பண்ணலை. அக்செப்ட் பண்ணாத போது என்ன பண்ணால் ரியாக்ஷன் காமிக்கும், இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடும். சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு போய் உட்காந்துருப்பாங்க, உட்காந்துருக்கும்போது அப்படி தலை சொரிஞ்சிட்டு இருப்பாங்க, இப்படி பண்ணுவாங்க, தும்மிட்டு இருப்பாங்க, என்னென்னமோ வித்தியாசமாக பண்ணுவாங்க. அந்த இடத்துல என்னென்னா மனசும் உடலும் அந்த இடத்துல ஒத்து வரலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா கையில் ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும், ஒரு தோள்பட்டியில் ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும். இந்த வலி அஃப்கோர்ஸ் வலி நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணுவோம். பட் அதோட டீப்பரான கருத்து ஏன் அந்த இடத்துல வலி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆள் மனசில் ஏதோ அந்த இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். சில விஷயங்கள் நகரவே நகராது. சில விஷயங்கள் அந்த இடத்துல நம்ம அந்த எண்ணத்துலேருந்து போகவே முடியாமல் ஸ்ட்ரக்கப் ஆகிருப்போம். அதுக்கு தகுந்தமான ஒரு வலி வரும். சில இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக ஹர்ட் ஆகிருப்போம், ரொம்ப மனசு ரொம்ப சோகமாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யூஸ்வலாக சுகர் கம்ப்ளைண்ட் வரும். சிலவங்களுக்கு கோவமாக வரும், ஆத்திரத்தை அடக்க முடியாது, அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர். இந்த மாதிரி நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களோட ஒவ்வொரு வலிக்கும் டீப்பான ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த டீப்பான அர்த்தத்தை நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சு டீப்பர் தாட் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வலி அதுலேயே பாதி சரியாக போயிடும். மீதி நீங்கள் ட்ரீட் பண்ணால் போதும். ஓகேயா? ஸோ நீங்கள் வலி வரும்போதே கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி, ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. வலியை ரொம்ப விட்டுட்டு அதுக்கப்புறமே தேடிட்டு இருக்காதீங்க. வலி வரும்போதே கவனிங்க, எந்த இடத்துல நமக்கு எங்கே வீக்காக இருக்குது, எந்த இடத்துல நமக்கு செட் ஆகலை, எந்த இடத்துல நம்ம ப்ராப்ளம் இருக்குது, எது நமக்கு மனசு ஒத்து வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா லைஃப் உங்களுக்கு ரொம்ப ஈஸி இருக்கும், வலி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வலியை கவனிங்க, வலியை என்ஜாய் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா வலி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையோட தரத்தையோ வாழ்க்கையோட எண்ணத்தையோ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் ஒரு வெளிப்பாடாக அந்த வலி இருக்குது. ஓகேயா?